சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேரியபிள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். A JavaScript variable is a named container for storing a data value. Variable act as symbolic names for values in an application, allowing data to be stored, retrieved, and modified throughout the execution of a program. சரி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் என்னது, வேரியபிள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, லைக் இப்போ என்கிட்ட யாஹூ அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், வேரியபிள் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவேன் என்னோட ஜாவா ஸ்கிரிப்டில். அப்போது இந்த வேரியபிளை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்குன்னு இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாஹூ அப்படின்றக்கா இந்த சைடு ஈக்குவல் மை நேம் ஈக்குவல் டு தியாகு. அப்போ இந்த சைடில் இருக்கிறது இந்த வேரியபிள், இப்போ இதுதான் வேரியபிள், இதான் வேரியபிள் டிக்ளரேஷன். சரியா, வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிளோட நேமு, அதுக்கு நம்ம இப்படி அதுக்கான வேல்யூவையும் அசைன் பண்ணுறோம். அப்போ இது இப்படி வெறுமனே இந்த நேம் மட்டும் இருக்குது, வேரியபிளுக்கான நேம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டிக்ளரேஷன். அதுக்கு வேல்யூவும் சேர்த்து அசைன் பண்ணுறோன்னா அதுக்கு வேரியபிள் அசைன் பண்ணுறது. அப்போ வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நான் சொன்ன வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் அசைன்மெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கோட் எழுதும்போது பார்ப்போம். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வேரியபிளோட நேமு, இது அதுக்கான வேல்யூ. இப்போ வேரியபிள்லாம் என்னன்னே தெரில, அதுக்கு ஒரு நேமு வேல்யூன்னு சொல்கிறீங்க. சரி, கரெக்டு தான். இப்போ வேரியபிளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட சும்மா எங்கள் வீட்டில் என்கிட்ட அது ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2-3 பாக்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. சரி, இதுக்குள்ள எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு என்னோட கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல என்கிட்ட சமையலுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்குள்ள போட்டு வைக்க போறேன். சரியா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதுல கொஞ்சம் சுகர் இருக்கு, இதுல மசாலா இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்துட்டு இங்க சும்மா ஆயில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம்தான். அப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, எதுல என்னென்ன பொருள் இருக்குன்றத இதுல ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம வீடுகளில் பார்த்துப்போம், சமையல் கட்டில் அம்மா வச்சிருப்பாங்க, என்னென்ன பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இதுல இந்த பாக்ஸுக்கு சுகர்னு எழுதி ஒட்டியிருக்கேன், அப்போ இதுக்குள்ள சுகர் இருக்கும் அப்படின்றத நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதுல மசாலா இருக்கும், மசாலான்னு எழுதிட்டேன்னா அந்த பாக்ஸ்லாம் மசாலா இருக்குன்றது அர்த்தம் எனக்கு. இதுல ஆயில் இருக்கு அப்படின்னா ஆயில். சரி, இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். அப்போ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் நீங்க வேரியபிள்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபார்ம்ல இருந்து டேட்டாலாம் வாங்குறோம், ஃபார்ம் வச்சுருந்தோம், அதுல இருந்து யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்குறோம் அப்படின்னா, அப்போ இதுல
உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்குமே நம்ம ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு யூசரோட நேமை வாங்கி வைக்கணும், எனக்கு ஒரு இடத்துல வச்சுக்கணும், என்னோட கோடில் நான் ஒரு இடத்துல வாங்கி வச்சுக்கணும், அதை என்னோட கோடில் நான் எங்கேனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ யூசரோட நேம் வாங்குறேன். அப்போ அதுக்கு மை நேம்ன்றது அல்லது யூசர் நேம்ன்றது யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடுறேன், இதுக்கு பேர் வச்சிடுறேன். அப்போ இந்த பாக்ஸுக்கு யூசர் நேம்னு பேர் வச்சிடுறேன். அப்போ இந்த பாக்ஸுக்கு இமெயில்னு சொல்லி வைக்கிறேன் நேமு. இந்த பாக்ஸுக்கு ஃபோன் நம்பர் இப்படி வச்சுக்கிறேன். 3 பாக்ஸ் இருக்கு. 3 பாக்ஸுக்கும் என்ன பண்றேன், தனித்தனியா என்ன பண்றேன், நேம் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு யூசர் நேம்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன் இந்த பாக்ஸுக்கு. அப்போ இதுக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, இதுல தியாகு அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். எப்படி இங்க நம்ம சுகர்னு ஒரு பாக்ஸுக்குள்ள சுகர்னு ஒரு பாக்ஸுக்கு நேம் வச்சுட்டு அதுக்குள்ள எப்படி சுகர் எடுத்து வைக்கிறோமோ, அதே போல இங்க ப்ரோக்ராமிங்ல யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸுக்கு இது வந்து நமக்கு தெரியாது, விசிபிள் கிடையாது, இது ஹிட்டனா இருக்கக்கூடியது. ஸோ அது ஒரு மெமரி ஸ்பேஸ், அதை தான் நம்ம பாக்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம மொபைல்லலாம் மெமரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மெமரி ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்றோம், பாக்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ இந்த மெமரி ஸ்பேஸுக்கான நேம் வந்து யூசர் நேம்னு சொல்றோம். இந்த மெமரி ஸ்பேஸை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த யூசர் நேம்ன்ற இந்த நேமை வச்சு, வேரியபிளோட நேமை வச்சு அந்த மெமரி ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த மெமரியில் நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே தியாகுன்ற நேமை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தியாகுன்ற நேம் எங்கேயாவது நம்ம ப்ரோக்ராமிங்கில் நம்ம எழுதுகிற கோடில் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா இந்த நேமை வச்சுட்டே, அதாவது வேரியபிளோட நேமை வச்சுட்டே இதோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இமெயிலுக்கு yahoo@gmail.com போடுறேன். இந்த இடத்துல ஃபோன் நம்பருக்கு 1234567893. சரியா? இந்த மாதிரி ஃபோன் நம்பரை அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஃபோன் நம்பர் எங்கேயாவது இன்னொரு இடத்துல தேவைப்படுதுன்னா இந்த நேம், வேரியபிள் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ. அப்போ இங்க இருக்கிற பாக்ஸும் இதுவும் ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட 2 பாக்ஸுமே என்ன பண்றோம், சம்திங் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இங்க ஆக்சுவலா ஒரு கண்டெய்னர் வச்சிருப்போம் வீட்டில். இங்க இந்த பாக்ஸ் கண்டெய்னர் கிடையாது, மெமரி ஸ்பேஸ், மெமரி லொகேஷன்னா நம்மளோட டேட்டா ஏதோ ஒரு மெமரியில உட்கார போகுது. அந்த மெமரிக்கு ஒரு நேம் தரப்போறோம், அந்த நேம் தான் யூசர் நேம். அப்போ இங்க இன்னொரு மெமரி ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்றேன். அந்த மெமரிக்கு ஸ்பேஸ் பேர் என்னன்னா இமெயில்னு கொடுக்குறேன். அந்த இமெயில் கொடுத்த அந்த மெமரி ஸ்பேஸ்ல yahoo@gmail.comன்ற இந்த வேல்யூ எடுத்து வைக்கிறேன். எப்படி இந்த பாக்ஸுக்குள்ள சுகர், சீனி எடுத்து வைக்கிறோமோ, இதுக்குள்ள மசாலா எடுத்து வைக்கிறோமோ, இதுக்குள்ள ஆயில் எடுத்து வைக்கிறோமோ, அதே போல இங்க வேல்யூஸ் எடுத்து வைக்கிறோம். புரியுதா நான் சொல்றது?
இல்லாது இதில் இல்லாத கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? புரிஞ்சு ப்ரோ இது. ஓகே, சரி. அப்போ இதுதான் வேரியபிள். இப்போ இதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரியா? அப்போ இந்த வேரியபிள்ஸில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, when rules for naming variables, when naming variables in JavaScript follow these rules. இந்த கீழே இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ன ரூல்ஸ்? வேரியபிள் நேம் மஸ்ட் பிகின் வித் லெட்டர், அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன். அப்போ உங்களோட வேரியபிள் நேம் இந்த பார்த்தீங்களா, மை நேம்னு நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஒன்று இப்படி ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லையா அண்டர்ஸ்கோர் நேம்னு வச்சுக்கலாம். யாகும், ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாலர் சைன் வச்சு நேம்னு கொடுத்து சரி. அப்போ இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து டாலர் சைன்குள் யூஸ் பண்ணியும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் சரி, யாராவது எண்டில் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வச்சு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் டாலர் சிம்பிள் வச்சுட்டு தியாகும் அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்ததா subsequent characters can be letters, numbers, underscores or dollar signs. அப்போ இதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ், இது இந்த நேம் இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த லெட்டர்ஸாக இருக்கலாம், இந்த அண்டர்ஸ்கோராக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி டாலர் சிம்பிளாக இருக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸும் இருக்கலாம். இப்போ நம்பர்ஸ் எப்படி வரலாம்னா பிகினிங்கில் வரக்கூடாது, பட் மை நேம் ஒன்றுன்னு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், அல்லது அண்டர்ஸ்கோர் ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஏஜ் அண்ட் கேப்ஸில் ஏஜ், அதாவது ஸ்மாலில் ஃபுல் லெட்டர்ஸுமே ஃபுல் கேரக்டர்ஸ் அந்த வேர்டுக்கு இருக்கிற அந்த, அதாவது வேரியபிள் நேமுக்கு கொடுக்குற வேர்டுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்மாலில் இருந்தால் அதுவும் ஒரு வேரியபிள். அதில் ஏதாவது ஒன்று கேப்ஸில் இருந்தால் கூட அது இன்னொரு வேரியபிளாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாமே கேப்ஸில் கூட வச்சுக்கலாம் தனித்தனியாக, அல்லது எல்லாமே ஸ்மாலில் கூட வச்சுக்கலாம். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்றதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்த தேர்ட் பாயிண்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு ப்ரோ. ஓகே, சரி. அப்போ ஒரு சில ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது வேரியபிள்ஸ்க்கு. ஃபங்க்ஷன், கிளாஸ், ரிட்டர்ன், இன்னும் பிரேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நிறையா கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, வேரியபிளுக்கு நேமாக தர முடியாது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னா, அப்போ இதுவரைக்கும் புரியுதா, அந்த ரூல்லாம் புரியுதா, இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சு ப்ரோ. சரி, ஓகே. இந்த ரூலுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்கணும். இந்த இருக்குல்ல, இப்போ பார்த்தா கூட ஒன்றும் இல்லை, டிக்ளேரிங் வேரியபிள். ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றது தான். சரி, நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு ஒரு இது கூட கிரியேட் பண்ணிடுவோமா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். டே 2, சரியா? டே 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML வேணும்.
சரி, அப்போ எப்பவும் போல் அந்த HTML கிரியேட் பண்ணிப்போம். சரி, வேரியபிள்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா இப்போ ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். சரியா? இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் 3 டைப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும். சரியா? அது என்னது அப்படின்னா வேறு லெட்டு கான்ஸ்டன்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இன் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்ட் யூசிங் ஒன் ஆஃப் 3 keywords. வேர் லெட் ஆர் கான்ஸ்ட், இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லெட்டுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். The modern and recommended way for declaring variable that can be reassigned a new value later. இப்போ நான் இங்கே மை நேம் தியாகுன்னு கொடுத்தேனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட கோடில் ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த மை நேம் தியாகுன்றத நான் அபிராமின்னு மாற்றலாம். இந்த மாதிரி மாற்றக்கூடிய யூஸ் கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மை நேமுக்கு முன்னாடி, அதாவது வேரியபிள் எப்பவும் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். இந்த லெட் யூஸ் பண்ணணும், அல்லது வேர் யூஸ் பண்ணணும், அல்லது கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன், லெட் மை நேம் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த லெட் கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ, இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ ஏதோ ஒரு டைமில் சேஞ்ச் ஆகலாம்னு அர்த்தம். அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற கேஸில் தியாகுன்றதை நான் எப்படி அபிராமின்னு மாற்றினோம், அந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லெட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிளை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அது புரியுதா இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அதுல புரிஞ்சு ப்ரோ. ஓகே, சரி. அடுத்து கான்ஸ்ட்னு இன்னொன்று இருக்குது. எப்படி லெட்டு பார்த்தோமோ அதே போல் கான்ஸ்ட் யூஸ்டு ஃபார் டிக்ளேரிங் கான்ஸ்டன்ட் விச் ஆர் வேரியபிள்ஸ் ஹூஸ் வேல்யூ கேனாட் பி சேஞ்ச், அதாவது ரீஅசைன்ட் ஒன்ஸ் அசைன்ட். சரி, the reference is constant but for object or arrays their content can still be modified. சரி, இந்த ஆப்ஜெக்ட் அரேஸ்ன்றதை இப்போ இக்னோர் பண்ணிடலாம், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சில டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குது. டேட்டா டைப்ஸ்ன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் அல்லது ஸ்ட்ரிங், இந்த ரெண்டு மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு வேல்யூ இருக்குல்ல, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெட் மை நேம் தியாகுன்ற இருந்ததை அபிராமின்னு மாற்றிருக்கேன். இப்போ எனக்கு சேஞ்ச் ஆகாத வேல்யூ, இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ அபிராமி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹைட் இருக்குல்ல, அப்போ கான்ஸ்ட். இப்போ ஹைட்டுன்றது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ, கரெக்டாக தான். இப்போ அவங்க ஒரு 5.5 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா 5.5 சும்மா கொடுக்குறேன், இல்லை 5.2 கூட இருக்கலாம். சரி, இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போது இவங்களோட ஹைட் வந்து என்ன செய்யாது, ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அது கான்ஸ்டன்ட் தான், அடுத்து மாறாது. அப்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்டான வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் இப்படி கான்ஸ்ட் கீவேர்டு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப ஹைட்டை வந்துட்டு ஹைட் ஈக்குவல் டு 6ன்னு மாற்ற முடியாது. இந்த மாதிரி 6ன்னு மாற்ற முடியாது. இப்படி மாற்றினா எரர் சொல்லிடும். ஆனால் இங்கே அபிராமின்னு முதல் தியாகம்னு வச்சுருந்தேன். இப்போ இதே மை நேம்ன்ற வேரியபிளை திரும்பவும் என்னால் என்ன பண்ண முடியும், அபிராமின்னு இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த அபிராமின்னு இருக்கிறத தியாகு அல்லது கிதியோன்னு கூட என்ன செய்யலாம், மாற்றிக்க முடியும். அப்போ பின்னாடி ஏதோ வேல்யூ வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு நான் திரும்ப மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி கண்டிஷனுக்கு லெட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இல்லை, எனக்கு வேல்யூவை நான் மாற்றவே மாட்டேன், அது கான்ஸ்டன்டான வேல்யூ
அந்த வேல்யூவை நான் திரும்ப என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கான்ஸ்டன்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாகவே நீங்கள் திரும்ப இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு வேல்யூ கிதியோன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு லெட் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு வேல்யூ ஹைட்டு 5.2 அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன் வேல்யூ. திரும்ப இதை 6ன்னு நான் மாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மளோட கோடில் ஏதோ ஒரு பாயிண்டில் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை புரிஞ்சுக்க முடியுதா? அல்லது இதில் எதுவும் கொஸ்டின்? புரியுது. ஃபைனல் மாதிரி சொல்றீங்க ஜாவால ஃபைனல் கீவேர்டு வந்துட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஜாவா நான் வந்து முன்னாடி பார்த்துருக்கேன். ஜாவா அதுலயும் வந்து அது வந்து ஃபைனல் தான். அதான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே சரி, நான் வேணா பார்த்துட்டு வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஜாவா நான் டச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிட்டு. சரி, அப்போ இதுவும் கான்செப்ட்ன்றது சேஞ்ச் ஆகாத வேல்யூ தான். சரியா, நீ அப்படியே புரிஞ்சுக்கலாம். இன்னும் இதில் ஸ்கோப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் பார்ப்போம். அது பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரென்ஸ் புரியும், நல்லாவே புரியும். பட் சிமிலர், இந்த லெட்டும் கான்ஸும் சிமிலர் தான் ஸ்கோப்லையுமே. பட் டிஃப்ரென்ஸ் இந்த ஒன்று தான், அசைன் பண்ணுறது, வேல்யூ அசைன் பண்ணுறது தான், அதுதான். சரி, ஓகே. அடுத்து வேர்னு இன்னொரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத பார்ப்போம். த ஓல்டர் pre-ES6 2015 keyword. அப்போ இந்த ஒரு பாயிண்டை பற்றி நான் பேசணும், சொல்கிறேன். It has different scoping rules, function scope, and is generally discouraged in modern JavaScript due to potential issue. இதை ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுன்னு சொல்லலாம் அல்லது குளோபல் ஸ்கோப்டுன்னு சொல்லலாம். ஆட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதை குளோபல் ஸ்கோப்னு சொல்லலாம். இதை காப்பி பண்ணிட்டு குளோபல் ஸ்கோப்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன்ல, த ஓல்டர் pre-ES6 2015 கீவேர்ட். அப்போ இந்த pre-ES6னா ES6னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா எக்மா ஸ்கிரிப்ட். இதை ESன்றது ES அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் வந்து எக்மா ஸ்கிரிப்ட். சரியா, சரி. அப்போ ES ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ரௌசருக்கானது தான், அதாவது ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். கரெக்டாக? அப்போது இனிஷியலாக நான் குட்டி கதை சொல்கிறேன், அதுக்குள்ளே டெப்த்தாக போகலை, குட்டியாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இனிஷியலாக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கண்டுபிடிக்கும் போது ப்ரௌசருக்காக தான், அதாவது வெப்சைட்டை டைனமிக்காக எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு கான்செப்டில் தான் ஜாவா ஸ்கிரிப்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ இனிஷியலாக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர், இப்போ ஃபயர் பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு, அது நேம் மறந்துருச்சு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கூட செக் பண்ண முடியும் ஆன்லைன். அந்த ஹிஸ்ட்ரி, ஜாவா ஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌசரோட வளர்ச்சி தான் ஜாவா ஸ்கிரிப்டோட வளர்ச்சி. சரியா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்க முடியும். அப்போது ஒவ்வொரு ப்ரௌசரும், இப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்குது, ஃபயர்பாக்ஸ் மொசிலா கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்குது. சரியா, அதே போல் கூகுள் கிட்ட குரோம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த எக்மா ஸ்கிரிப்ட். இது வந்து எக்மா அப்படின்னா இதுதான். இது வந்துட்டு யூரோப்பில் இருக்கிற ஒன்று, இந்த இருக்கு பாருங்க, இதோட யூரோப்பியன் கார்ட்டூன் மேக்கர்ஸ் அசோசியேஷன். இதுதான் இதோட ஃபுல் அப்ரிவேஷன்.
இஎஸ்ன்றதே ஷார்ட்டு, எக்மான்றது இதுதான். சரி, இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க மீன்ஸ் ஒரு அப்டேட்டு, லைக் நம்ம ஒரு ஆப்பை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறோம், புது புது அப்டேட் தர்ற மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி அதை அப்டேட் தந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ 2015 ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை இந்த எக்மா ஸ்கிரிப்டை ES6ன்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக சொல்லுவோம். இது அதோட வேர்ஷன். அப்போ 2015 ஒரு புது அப்டேட் தர்றாங்க. அந்த அப்டேட்டில் வந்தது தான் இந்த லெட் டு கான்ஸ்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேர்ன்ற ஒரு கீவேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வேருக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்கோப்பிங் தான் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கோப்பிங் படிக்கும்போது தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா? அப்போ இந்த வேர்ன்றது இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கோடு வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டுன்றதை பார்த்துருவோமா. லெட் மை நேம் ஈக்குவல் டு யாஹூ. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இங்கே இப்படியும் பண்ணிக்கலாம். இது பேர் இந்த மாதிரி வச்சுட்டு மை நேம் ஈக்குவல் டு யாஹூ இப்படி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லைனுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்படி இதுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன். சரி, இதுக்கு கீழே இருக்கிற இன்னொன்னுக்கு பேர் அடுத்த பாயிண்ட் லைன் நம்பர் 12 இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு வேரியபிள் அசைன்மெண்ட். அப்போ என்ன பண்றோம்னா வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றோம். அதுக்கு பேர் வேரியபிள் அசைன்மெண்ட். இந்த மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லிட்டு. அப்போ நீங்க இதை இன்னொரு இப்படியும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண மாதிரி லெட் மை நேம் ஈக்குவல் டு யாஹூ இப்படி கூட ஒரே லைன்ல கூட நீங்க பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்றேன்னா கன்சோல் லாக் நம்ம பார்த்துக்கோம். பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு console.logன்றது யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. அப்போ இதில் மை நேம் அப்படின்றத இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், அதில் என்ன வேல்யூ இருக்குன்றத. இப்போ லோக்கல் சர்வர் லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் தியாகுன்றது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கா. பார்க்க முடியுதா உங்களால்? எனக்கு ஓகே சார். இந்த இருக்குல்ல, அதேதான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வேரியபிளுக்கு ரீஅசைன் பண்ண போறேன் இன்னொரு வேல்யூவை. அப்போ மை நேம் ஈக்குவல் டு அபிராமி இப்படி மாத்திட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் கன்சோல் லாக் போட்டு பார்க்குறேன். இப்போ மை நேம் போடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ அசைன் பண்ணியிருந்தேன் தியாகுன்னு சொல்லிட்டு திரும்ப ரீஅசைன் பண்ணிட்டு அபிராமின்னு மாத்திட்டேன். அதனாலதான் எனக்கு என்ன நடந்திருக்கு, இங்க அபிராமின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இங்க இத லைன் நம்பரையும் பார்க்க முடியும். லைன் நம்பர் 15 பாருங்க, 15ல இருக்கு. சரி, கோடையை பார்க்கணும்னா அங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த லைன் நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். சரியா?
இங்கே உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல, நான் எழுதிட்டு இருக்க கோடு இங்கே இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா தியாகுன்னு கொடுத்தேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்கே தியாகுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்ததா சோர்ஸுக்கு போகணும் திரும்ப. ஓகே, அடுத்ததா அடுத்த நெக்ஸ்ட் லைனில் அந்த கன்சோல் லாகுக்கு அடுத்த லைன்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், அபிராமின்னு சொல்லிட்டு ரீஅசைன் பண்ணிட்டேன். ரீஅசைன் பண்ணும்போது சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லெட்டு கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அசைன் பண்ணுறது வேல்யூ, அதுக்கப்புறம் திரும்ப எப்படி ரீஅசைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதோட அவுட்புட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? சார் இல்ல எனக்கு ப்ரோ. எனக்கு எனக்கு நீங்க எனக்கு வந்து என்ன நடத்துனீங்கன்னு தெரியல, சாரி. எனக்கு என்னன்னா முன்னாடியே இது இருந்துச்சு சார். என்னன்னா லெட்டு, கான்ஸ்டன்ட், இன்னொன்னு வந்து நம்பர், அப்புறம் வேற என்ன சார் உண்டு? லெட்டு, கான்ஸ்டன்ட், இன்னொன்னு உண்டு. லெட்டு, கான்ஸ்ட், வேர், இந்த 3 தான் கீவேர்டு, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான கீவேர்டு. ஓகே சார். இப்போ இந்த 3 இதை வந்து டிக்ளேர் பண்ணும்போது வந்து நம்பர்ன்றது டேட்டா டைப்பா மாறிடும். அது என்ன, இப்போ இந்த 3 இதை டிக்ளேர் பண்ணும்போது இது வந்து நார்மலா தான் இப்போ ஜாவா அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அப்படி, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணா ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் ஆக்சஸ் ஆகும். குளோபலா நம்ம டிக்ளேர் பண்ணா குளோபலா ஆக்சஸ் ஆகும். அப்படின்னு நார்மலா நான் அது வந்து அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இதுல நான் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பார்த்து படிக்கும்போது லெட்டை மட்டும்தான் குளோபலா நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்னும் கான்ஸ்ட், இன்னொன்னு வந்து அது எல்லாமே ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படிச்சேன். பட் ஆனா நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நார்மலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் ஒர்க் பண்ற மாதிரி நான் வந்து இது பண்ணேன். எது கரெக்ட் சார்? உங்களுக்கு புரிஞ்சுதா என் கொஸ்டின்? நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அது வந்து ஸ்கோப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா, ஸ்கோப்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா, அது நார்மலா எல்லாத்தையும் வருமா இல்லைன்னா இந்த மாதிரி? அதாவது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் அந்த சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ட்ரிக்கியான கான்செப்ட். அதை கரெக்டா சொல்லி கொடுக்கலன்னா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அதாவது நீங்க கேட்டது கரெக்டு. என்னதுன்னா அந்த எனக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது பிளாக் ஸ்கோப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லெட்டு கான்ஸ்ட் எல்லாம் நம்ம அந்த ஸ்கோப்பை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கட்டாயமாக பண்ணுவோம், நான் சொல்லித்தரேன். ஸோ அது கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லித்தரலன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். நான் இப்போ சொல்லித்தரேன், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த லெட்டு கான்ஸ்ட் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம், கீவேர்டுக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் மெயினான டிஃப்ரென்ஸை. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா மை நேம்ன்றதுல வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிட்டேன். திரும்ப மை நேமில் தியாகுன்னு அசைன் பண்ணிட்டேன், மை நேமில் அபிராமின்னு அசைன் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ திரும்பவும் லெட்டர் யூஸ் பண்ணி மை நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு கிதியோன் அப்படின்னு போட்டேன். மை நேம்னு நான் திரும்ப இப்படி கிரியேட் பண்ணும்போது உடனே எனக்கு இங்கே என்ன சொல்லிடுச்சு, எரர் வந்துருச்சு. நான் திரும்ப சேவ் பண்ணிட்டு இங்கே போய் பார்த்தோம்னா சின்டாக்ஸ் எரர், ரீடிக்ளரேஷன் ஆஃப் லெட் மை நேம், இதில் சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. இதில் அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க, நோட் ப்ரீவியஸ்லி டிக்ளேர் தட் லைன் 11 காலம் 13. ஸோ இதெல்லாம் லைன் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், காலம் வந்துட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. சரி, அப்போ
இங்க இருக்கு. லைன் 11ல பார்த்தீங்கன்னா இங்க எரர் வந்துருச்சு. இங்கேயே எரர் வந்துருச்சு. ஆல்ரெடி மேலே பாருங்க கேனாட் ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள் மை நேம். இப்போ பிளாக் ஸ்கோப்னா என்னன்றதை பார்க்கணும், நம்ம கட்டாயமாக பார்ப்போம். சரி, இப்போ லெட்டில் இன்னொரு விஷயம் இருக்கு, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வேரியபிள் லெட்டில் ஒரு நேம் சேம் நேம்ல இன்னொரு வேரியபிளை இப்படி டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி முடியாது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஸ்கோப்புன்னு ஒன்று இருக்கு. ஸ்கோப்பை படிக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நான் கட்டாயமாக சொல்லித்தரேன். ஏன் ஒரே நேம்ல நீங்க பண்ண முடியாதுன்றத சொல்லித்தரேன். சரி, இப்போ சார் இந்த ரீடிக்ளேர் பண்றோம்ல சார், அதுக்கும் அந்த மை நேம்னு திரும்பவும் அபிராமின்னு மாத்திருக்கோம்ல சார், அதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ரெண்டுமே சேம் தானே சார்? இப்போ எரர் வரல. சரி, இதை நான் சொல்லித்தரேன், பின்னாடி ஸ்கோப்பில் சொல்லித்தரேன். இந்த வரேன். எதுலங்க? இதுதானே? ஆமா. மை நேம் நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்றதுக்கும், நேம்னு அபிராமின்னு கிரியேட் பண்ணிருக்கோம்ல சார், அதுக்கும் என்ன சார்? அது ஓவர் ரைட் ஆகும். அதாவது மெமரி அதுல எதுவும் சேஞ்ச் ஆகுமா சார்? தியாகம் வந்து நல்ல கொஸ்டின். சரி, நான் அப்போ முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தேன். என்ன கதை சொல்லியிருந்தேன்னா, அங்க இருக்கிற எல்லாமே ஒரு பாக்ஸ் தான். என்னதுன்னா, நீங்க இப்போ மை நேம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? லைக் இந்த மை நேம்ல தியாகுன்னு ஒன்று இருந்துச்சு, அதை இங்கே யூசர் நேம்னு வச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ இந்த இடத்துல தியாகுன்னு எடுத்து வச்சிருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல தியாகுன்ற ஒரு இதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்றேன், திரும்ப தியாகுக்கு பதிலாக இதுக்குள்ளே இன்னும் என்ன பண்ற போறேன், அபிராமின்னு ஒருத்தங்களை எடுத்து வைக்க போறேன். சரியா? இதுக்குள்ள ஒரு யூசரோட நேமை தான் நான் வாங்கி வைக்க போறேன். இப்போ தியாகு வர்றாரு, அவரோட நேம் இதில் எடுத்து வச்சிட்டேன். திரும்ப அபிராமி இருந்தாங்கன்னா அவங்களோட நேமையும் இதில் எடுத்து வச்சுப்பேன். அதுதான் கான்செப்ட். ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம எப்போனாலும் யாரென்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். சரியா? ஆனா இந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரே ஒரு நிமிஷம், இந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னா, அந்த லெட்டுன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, அப்போதான் இப்படி லெட் கீவேர்டு கொடுத்துட்டு மை நேம்னு இப்படி கொடுக்குறீங்கல்ல, இப்போதான் இந்த பாக்ஸே கிரியேட் ஆகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பாக்ஸே இப்படி பண்ணாதான் கிரியேட் ஆகும். அப்போ இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க தியாகு அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள இப்போ தியாகு இருப்பாரு. திரும்ப நீங்க மை நேம் ஈக்குவல் டு தியாகுக்கு பதிலா அபிராமின்னு மாத்தினீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா, தியாகு இருந்த இடத்துல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அபிராமி இருப்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நீங்க திரும்பவும் லெட்டு மை நேம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இப்போ இன்னொரு பாக்ஸ் தான் கிரியேட் ஆகும், புதுசா இன்னொரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்க இப்படி பண்றீங்கன்னா இதை அலோவ் பண்ணாது. நீ இதே ஆல்ரெடி ஒரு நேம்ல இதே நேம்ல இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்ட, திரும்பவும் உன்னால பண்ண முடியாது, இன்னொரு பாக்ஸ் அப்படி கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். மெமரி லொக்கேஷன், இந்த பாக்ஸுக்கு பேரு பிகைண்ட் த சீன்ஸ். இது ஒரு மெமரி லொக்கேஷன். நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெமரி ஸ்பேஸ். லொக்கேஷன்ல மெமரி ஸ்பேஸ். அந்த லொக்கேஷன் இதுக்கு, சரியா? நான் சொல்ல புரியுதா? இதுக்கு இது ஒரு மெமரி ஸ்பேஸ். சரியா? இந்த மெமரி ஸ்பேஸுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடையும் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இந்த வீட்டில் இப்போ நீங்க சென்னையில ஒரு வீடு எடுத்துருக்கீங்கன்னா அதுல இன்னைக்கு தியாகு இப்போ அந்த வீட்டில் இருக்கிறாரு. இந்த வீட்டில் அவர் காலி பண்ணி போயிட்டாருன்னா திடீர்னு திரும்ப அபிராமி அங்க குடியேறலாம், இல்லை நான் போய் குடியேறலாம். சரியா? அதுதான் இந்த கான்செப்ட். லெட் மை நேம் தியாகு, மை நேம் அபிராமி, இந்த மாதிரி மாத்திரம்ல, அது இந்த கான்செப்ட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும். கரெக்டா? இந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும்.
இப்போ கூகுள் மேப்ல போயிட்டு ஜியோ லொகேஷன் என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். அல்லது இந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்லாம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு நம்பர்ல இருக்கும். நம்பர் வேல்யூ. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் பார்த்துருக்கீங்களா? அது நம்பர் வேல்யூவா இருக்கும் சேட்டலைட். ஆனா கரெக்டா? ஆமா சார். தியாகம், உங்களுக்கு அது ஐடியா இருக்குதா? லேட்டிடியூட் ஆமா ப்ரோ. சரி. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம லேட்டிடியூட் லாட்டிடியூடை வச்சும் நம்மளோட வீட்டை கண்டுபிடிக்க முடியும். அதே போல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்கும்ல. நம்பர் 10 சவுத் ஸ்ட்ரீட்டு, வேளச்சேரி, சென்னை, பின்கோடு ஒன்று கொடுத்துருப்போம். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நேம் தானே. அப்போ இதே போல தான் இந்த மெமரி லொக்கேஷனுக்கு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் நம்மளால எடுக்கவே முடியாது. அந்த அட்ரஸ் ரேண்டமா ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த அட்ரஸை நான் போய் பாயிண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த அட்ரஸ்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், தியாகுன்ற ஒருத்தர் இங்க இருக்காரு. இது எக்ஸாம்பிள் லேட்டிடியூட் லாட்டிடியூடா நீங்க வச்சுக்கலாம். இந்த அட்ரஸ்ல தான் தியாகுன்ற ஒருத்தர் இருக்காரு. இதை ஹியூமன் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நம்பர் 10 நார்த் ஸ்ட்ரீட்டு சவுத் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்ற மாதிரி, அப்போ எனக்கு நான் புரிஞ்சுக்கணும், இந்த அட்ரஸுக்கான நேம் தான் என்னது, இந்த வேரியபிளோட நேம். புரியுதா? இந்த நம்பரை நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் இந்த நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த நேம் வச்சு எப்போல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றோமோ அப்போ இந்த மெமரி லொக்கேஷன்ல இருக்கிற வேல்யூ நமக்கு எடுத்துக்க முடியும். தியாகுன்ற வேல்யூ எடுத்துக்க முடியும். அப்போ தியாகம் இந்த வீட்டை காலி பண்ணி போயிட்டாரு, திரும்ப அபிராமி வந்தாங்கன்னா அந்த லொக்கேஷன்ல யார் இருப்பாங்கன்னா அபிராமி இருப்பாங்க. இப்போ நான் சொன்னது புரியுதா? அல்லது இதுல இன்னும் கொஸ்டின் இருக்குதா? புரியுது சார். தியாகம் உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சு ப்ரோ. ஓகே. அபிராமி, நீங்க கேட்டது இதுதானே? ஆமா சார், இதான் கேட்டேன் சார். சரி. அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யாருனாலும் இங்க திரும்ப வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஆனா இதே போல சேம் நேம்லயே நம்ம என்ன பண்ண முடியாது, ரீடிக்ளேர் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட் லெட்டில். சரி, இந்த லெட்டு இங்க முடிஞ்சு, இதுதான் லெட்டு. சரியா? இதுக்கான ஸ்கோப்பை நம்ம பின்னாடி பார்க்கணும், பார்ப்போம், கட்டாயமா பார்ப்போம். அடுத்ததா இதுல இன்னொன்னு இருக்கு, கான்ஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. கான்ஸ் சொன்னேன்னா இப்போ என்ன பண்றேன், இப்போ ஹைட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அங்கே ஹைட்டை வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு பேசுனதுனால இங்கே ஹைட் கொடுக்குறேன். நான் ஒரு 5.5ன்னு கொடுக்குறேன். சரி, 5.5ன்னு கொடுக்குறேன். சரியா? திரும்ப ஹைட்டு இப்போ லாக் பண்ணிடுவோம், சொல்ல போட்டுருவோம். ஹைட்டுன்னு பண்ணுறேன். சரி, இப்போ போய் அங்கே போய் பார்ப்போம். சரி பண்ணிட்டேன். 5.5ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, அப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்றது டேட்டா டைப். நம்ம இது வந்து ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறது ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம் அல்லது சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம், அதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. நம்ம டேட்டா டைப்பை தனியாக பார்ப்போம். இப்போ நான் சும்மா இங்கே இருக்கும்போது காட்டிடுறேன். ஸோ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சு வருதுல்ல, அதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். சரி, அப்போ பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஹைட்டை போயிட்டு 6 ஃபீட்டுன்னு மாற்றுறேன். இங்கே எந்த எரரும் வரல. ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு 5.5 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீஅசைன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லி, அன்காக்ட் டைப் எரர், இன்வேலிட் அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் ஹைட். இது ஒரு இன்வேலிட் அசைன்மெண்ட், இப்படி நீ அசைன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன கோடு இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் வந்துருச்சு. அப்போ இப்போ என்ன நடக்குன்னா, கான்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள், கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரீஅசைன்மெண்ட்டே கிடையாது. அதே போல நீங்க இப்படியும் பண்ண முடியாது.
இங்கே பண்ணியிருக்கோமா, லெட் மை நேம் கொடுத்துட்டு மை நேமுக்கு இந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணோமா, இந்த மாதிரி நீங்கள் இங்கே பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ ஹைட்டா, ஹைட் சாரி இப்படி இல்லை, இந்த மாதிரி. அப்போ நீங்க வெறுமனே டிக்ளேர் பண்ணிட்டு திரும்ப ரீஅசைன்லாம் வேல்யூ பண்ண முடியாது. இந்த மாதிரி ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. வேல்யூக்கு தனியா செப்பரேட்டா அசைன் பண்ண முடியாது. வேரியபிளுக்கு வேல்யூ செப்பரேட்டா தனியா அசைன் பண்ண முடியாது. நீங்க டிக்ளரேஷனோடயே நீங்க அசைன் பண்ணிடணும். இங்கேயே சொல்லிட்டு கான்ஸ்ட் டிக்ளரேஷன் மஸ்ட் பி இனிஷியலைஸ்ட். வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடணும். அப்போ இங்க இதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். இப்படி வேரியபிளை வேல்யூவையும் டிக்ளரேஷனையும் சேர்ந்து சொல்றதுக்கு பேரு வேரியபிள் இனிஷியலைசேஷன். புரியுதா? ப்ரோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கூட இது இனிஷியலைஸ் பண்ண முடியாதா? நம்ம இப்போ மேபி வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது, ஆனா வந்து அது வந்து ரன் டைம்ல தான் வந்து அதோட வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அது கன்ஸ்ட்ரக்டர்ன்றது அது ஒரு செப்பரேட்டான டாபிக். அது நம்ம தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட அங்கே பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்றது. அதில் ஏன்னா நம்ம இப்போவே அங்கே போகிறோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். நம்ம கொஞ்சம் படிப்படியாக போகலாம். ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக். சரியா? அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஐடியா இருக்கிறதுன்றதுனால நீங்கள் கேட்குறீங்க. பட் இல்ல ஆக்சுவலா வந்து ஜாவால பார்த்திருக்கிறேன், சோ அதனால கேட்டேன். மேபி அது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பொதுவா கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஜாவால அதிகமாக யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ரொம்ப ரேரு பார்க்குறது. முன்னாடி எழுதின கோடில் வேணால் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம சிலபஸ்லேயே கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. நம்ம வேணும்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் கன்ஸ்ட்ரக்டர் பெருசாக இங்கே தேவைப்படாது. சரி, இப்போ இப்படி டைரக்டா டிக்ளரேஷனோட சேர்த்து வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு பேர் வேரியபிள் இனிஷியலைசேஷன். அப்போ கான்ஸ்ட்டுக்கு நீங்கள் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடணும், வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடணும். இனிஷியல் பண்ணாமல் வெறுமனே டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா எரர் சொல்லிடும். அதுதான் இப்போ பார்த்தோம். அப்போ இந்த லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் இதுதான் கீ டிஃப்ரென்ஸ். இதை தாண்டி வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸ்கோப்பு கூட சேம் தான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரியா? அப்போ இதில் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இது ரிலேட்டடா? இல்லை ப்ரோ. ஓகே, சரி. அப்போ இதுக்கப்புறமா வேறுன்னு ஒன்று இருக்கு, வேறு தான் பார்க்கணும். சரி, வேறு வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் மை நேம் சொல்லிட்டேன். சரியா? இதில் கிளி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். லாக் என்னோட நேமு கிளின்னு போட்டு, சரி மை நேம் அப்படின்றது போட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆகிட்டு. சரி, திரும்ப வேர் கொடுத்து மை நேம் ஈக்குவல் யாகு அப்படின்னு கொடுக்குறேன். லாக் போடுறேன். இது பாருங்க, இப்போ தியாகம்னு வருது. அப்போ இந்த மாதிரி இங்க லெட்டில் என்ன பிரச்சனை இருந்து நம்ம பார்த்தோம். ஒரே நேம்ல வேரியபிளை இனிஷியலைஸும் பண்ண முடியாது, கரெக்டா? அல்லது டிக்ளேர் பண்ணிட்டு திரும்ப அசைனும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இங்க பண்ண மாதிரி லெட்டில் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வேரில் பண்ண முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன இருந்துச்சோ இந்த கோடு வரைக்கும் இந்த கிதின்றதை ஆக்சஸ் பண்ணிக்குவோம். திரும்ப நான் இன்னொன்று கிரியேட் பண்ணதுனால அடுத்த இடத்துல இருக்கிறது அடுத்த லைன்ல இருந்து வரும். அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு நிறையா இஷ்யூஸ் வந்து இதனால வரும்.
கரெக்டாக இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் எந்த வேரியபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னே தெரியாது. இந்த வேல்யூவை நீங்கள் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, இல்லது இந்த வேல்யூவை நீங்கள் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்றது கஷ்டம். கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் லெட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேல்யூஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த கான்ஸ்ட் கீவேர்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது, ES6 வந்தது. நான் சொன்னேன்ல 2015 கொடுத்த அப்டேட்டில் வந்தது தான் இந்த லெட்டு கான்ஸ்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு தான் இருந்துச்சு. அப்போ வேறு இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. சரியா? இதில் ஸ்கோப்பிங் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி ஹோயிஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் அந்த ஹோயிஸ்டிங்ன்ற கான்செப்ட்னால தான் இந்த லெட்டு கான்ஸ்ட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு கீ டிஃப்ரென்ஸ். இந்த லெட் கான்ஸ்ட் வந்ததுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் ஹோயிஸ்டிங்கும் சேர்ந்து. இப்போ இதில் உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? இங்கே நீங்கள் ரியாசைனும் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மீனையுமே திரும்ப இந்த இடத்துல அபிராமின் கூட மாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த அபிராமின் மாறிட்டான். இது வந்துட்டு எப்படின்னா லெட்டு மாதிரியே தான், ஆனால் இந்த மாதிரி ஒரே நேமில் 2 வேரியபிள் வச்சுக்க முடியும். இது தியாகம், அபிராமி எல்லாம் பிரிண்ட் ஆகும். புரியுதா, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சா? வேர்னா வந்து நம்ம வந்து சேம் ஸ்கோப்லயே வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம ரீஇன்ஷியலைஸ் பண்ணிக்கலாம். எஸ் 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 கரெக்ட். ஆமாம், எஸ் கரெக்ட். அபிராமி உங்களுக்கு எது கோச்சிங் இருக்குதா? ஓகே, சூப்பர். அப்போ இந்த ஸ்கோப்பிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ ஸ்கோப்பிங்னா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். சரி, ஸ்கோப். வேர் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஆர் குளோபல் ஸ்கோப் இஃப் டிக்ளேர்டு அவுட்சைட் எ ஃபங்க்ஷன்? சரி, அப்போ வேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணோன்னா அது குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவோம். இந்த குளோபல் ஸ்கோப் வந்து எதுக்குன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் லெட்டையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கான்ஸ்டையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படின்றத பார்க்கலாம். சரி, அப்போ இது மெயினாக இதை எப்படி சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். சரியா? திஸ் மீன்ஸ் இட் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர் வித்தின் த ஃபங்க்ஷன் இன் விச் இட் இஸ் டிக்ளேர்டு. அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அது எங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி, அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அவுட் சைடு ஆஃப் இட் பிளாக் ஆர் ஃபார் loops within that function which can lead to unintended bugs. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். என்னது அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக் போகிறோம், ஃபங்க்ஷன்ற ஒரு டாபிக். பட் ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நான் அதை பற்றி என்ன எழுதினாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, கட்டாயமாக அதை பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு சும்மா நானே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் நம்ம ஃபோக்கஸ் என்னென்னா வேரியபிளோட ஸ்கோப்பை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க தேவை. சரியா? மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? மை நேம் தியாகு. ஓகே, ஸோ இங்கே லாக் போட்டுடலாம். பிரிண்ட் ஆகிட்டான்னு போய் பார்ப்போம். எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இந்த கொஷின் கேட்குறேன். நீங்கள் இல்லைன்னா கட்டாயமாக இந்த கொஷின் கேட்டிருக்க மாட்டேன், கோடிங் பேக்ரவுண்டில் இல்லைன்னா. ஏன் இப்போ எனக்கு இது பிரிண்ட் ஆகலை, கன்சோல் ஆகலை போட்டது ஏன் எனக்கு பிரிண்ட்? அதை கால் பண்ணி என்ன புரியல தியாகம், என்ன சொன்னீங்க?
இல்ல இன்வோக் பண்ணல. ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணல அல்லது ஃபங்க்ஷனை கால் பண்ணல. சரி, அப்போ இந்த மாதிரி மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இப்போ தியாகுன்றது பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இதோட ஸ்கோப் இருக்கு. இதுக்கு வெளியில கன்சோல் லாக் போட்டுட்டேன் அப்படின்னா மை ஃபங்க்ஷன் அப்படின்னு போடுறேன். சரி, மை ஃபங்க்ஷன்னா மை நேம் இப்போ போடுறேன். என்னால் என்னன்னா மை நேம் இஸ் நாட் டிஃபைன். மை நேம்னு ஒரு வேல்யூவை நீங்கள் டிஃபைனே பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன்னா இதோட ஸ்கோப், இதோட ஆக்சஸ் எதுக்குள்ள தான் இருக்கும்னா இந்த லைன் நம்பர் 31 to 33 மட்டும்தான் இருக்கும். இந்த பிரேசஸ்க்குள்ள, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி நீங்க என்ன செய்ய முடியாது, வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. இது புரியுதா? இந்த வேற நம்ம வந்து குளோபலாவும் டிக்ளேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல சார்? அப்போ அது குளோபலா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அந்த இருக்கும்ல சார்? ஆமா, நீங்க இங்க வேற மை நேம் ஈக்குவல் டு அபிராமி அப்படின்னு போட்டீங்கன்னா இப்ப எது பிரிண்ட் ஆகும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்ப என்ன எரர் வருமா அல்லது இந்த நேம்ல ஏதாவது ஒண்ணு? இல்ல தியாகுன்னு தானே பிரிண்ட் ஆகும் ப்ரோ. புரியலங்க. தியாகு தியாகுன்னு தானே பிரிண்ட் ஆகாது. நான் ஏன் சொல்றேன், தியாகு இங்க கரெக்ட். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், அதனால அது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இதுக்குள்ள வரும், இதுல தியாகம் பிரிண்ட் ஆகும். கரெக்ட் நீங்க சொன்னது. நான் அதை யோசிக்காம விட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் அதை கவனிக்கல. கீழே ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இருக்குல்ல லைன் நம்பர் 37 ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் இங்கே தியாகுன்றவர் வர்றாரு. ஒருவேளை இந்த கன்சோலாக எடுத்து மேலேயே போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபிராமி பிரிண்ட் ஆகும், அடுத்து தியாகம். ப்ரோ அது வந்து ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே டைம் போடுங்க. ஃபங்க்ஷன் இன்வோக் எதுங்க? கன்சோல் லாக் மை. ஆமா, அதுக்கப்புறம் அப்போ தியாகு அபிராமி. அப்போ யார் ஃபர்ஸ்ட் கால் ஆகுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகி, இது இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லைன் வரும். இது வந்து நான் ஜஸ்ட் வந்து ஓவர்ரைட் ஆயிடுமோ அப்படின்னு பார்த்தேன். ஓவர்ரைட் ஆகாது. நான் அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இதை நான் இப்போ எடுத்து விட்டேன்னா எரர் வந்துடும். ஏன் எரர் வரும் அப்படின்னா, இப்படி ஒரு வேல்யூவே நீங்க இதுக்குள்ள, இது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான், இந்த ஃபங்க்ஷனை தாண்டி வெளில இதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் இது ஃபங்க்ஷன் ஸ்கோப்பே. இது ஒரு ஃபங்க்ஷனா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இதுல மட்டும்தான் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இதை தாண்டி வெளில ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இதே நேம்ல குளோபலா நீங்க எதுவுமே டிக்ளேர் பண்ணலைன்னா இந்த மாதிரி இப்போ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுல எரர் வராது. குளோபலா என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அதுல என்ன வேல்யூ இருக்குதோ அது வரும். இப்போ புரிஞ்சுக்க முடியுதா டிஃபரன்ஸ? இல்ல இன்னும் கொஸ்டின் இருக்குதா? அது இன்னொரு வாட்டி கால் பண்ணா அது ஒர்க்கே ஆகாதா சார்? அது ஆல்ரெடி இருக்குதுன்றதுனால அது பிரிண்டே ஆகாது. எதுங்க? இப்போ நீங்க மெயின் நேம்ன்றத நம்ம மேலையும் ஒரு வாட்டி கால் பண்ணி கீழையும் கால் பண்ணோம்னா, மேலே ஒரு வாட்டி கால் பண்ணுங்க சார். இதுக்கு முன்னாடி கால் பண்ண கால் மீன்ஸ் எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணணுமா? இங்க பிரிண்ட் பண்ணணுமா? சரி, இங்க பிரிண்ட் பண்ணா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இங்கேயும் பிரிண்ட் ஆகும். ஒரு வாட்டி தியாகுன் பிரிண்ட் ஆகும், ஒரு வாட்டி அபிராமின் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் தியாகுன் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் அபிராமின் பிரிண்ட் ஆகும் சார். கரெக்ட் 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 கரெக்ட். கரெக்ட், நீ சொன்ன கரெக்ட். சரி, அப்போ இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இன்னொன்று பண்ணுவோம். சும்மா இந்த இடத்துல ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி போடுறேன். இதை எடுத்து விட்டுருவோம். சரியா, மேல இருக்கிறது நமக்கு இப்போ தேவை இல்லை. இப்போ பாருங்க, இந்த பிளாக்குக்குள்ள நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். கரெக்டா, ஒரு பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டேன், அதாவது இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் வேரியபிளை.
பிளாக்கு வெளியில ஆக்சஸ் பண்றேன், என்னால பண்ண முடியுது. கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷன், ஆமா. அதுக்குள்ள ஒரு பிளாக்கு, இதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த பிளாக்குக்கு வெளியிலையும் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எங்க டிக்ளேர் பண்ணாலும் சரி, டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது ஃபங்க்ஷன் ஸ்கோப். அது ஒரு பிளாக்குக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க ஜாவால ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே ஃபார் லூப் இஃப் கண்டிஷன்லாம் இங்க உண்டு. அது எல்லாமே பிளாக் தான். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டீங்கன்னா அது ஒரு பிளாக் தான். அப்போ அதுக்குள்ள நீங்க எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா எப்படின்னா, இந்த பிளாக்குக்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அந்த பிளாக்குக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா பிளாக்குக்கு வெளியிலையும் உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப். இதுல கிளியரா அல்லது கிளியர் இல்லையா? ப்ரோ, இது அப்படியே வெளியே அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கமெண்ட் பண்றீங்களா? ம் சுத்தம். அப்போ பிரிண்டே ஆகாது. இல்ல இல்ல, இதை ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் அது மட்டும். ஓகே, இதை Okay. கமெண்ட் பண்ணு. இல்ல இல்ல, அந்த பிளாக் ஸ்கோப் இருக்கட்டும் அப்படிங்கிறான். பிளாக் ஸ்கோப் தவிர ரிமைனிங் பிளாக் ஸ்கோப்பும் அதோட கன்சோல் லாக் தவிர ரிமைனிங் எல்லாம். ஓகே, இந்த மாதிரி சொல்றீங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட். சரி, இப்போ அவுட்புட் பார்ப்போம். இப்படி பிளாக் இந்த பிளாக்கே குளோபல் ஆகிட்டு இல்லை. இப்போ இது ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது டைரக்டா குளோபல் ஆகிட்டு. அப்போ குளோபலா இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு இந்த இதோட ஆக்சஸ் வந்து என்டையர் ஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்துட்டு பிளாக் லிமிட் கிடையாது. இதுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஆக்சஸ் மட்டும், வெளியில வந்துச்சுன்னா குளோபல் ஆக்சஸ். அதை நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணாலும், இப்படி இனிஷியலைஸ் பண்ணாலும், ஒரு பிளாக்குக்குள்ள இனிஷியலைஸ் பண்ணாலும் இதோட ஆக்சஸ் பிளாக்குக்கு வெளியிலையும் இருக்கும். இதோட லிமிட் பிளாக்குக்குள்ள நிற்காது. ஓகே, ஆனா லெட்டுக்குலாம் வந்து பிளாக்ல இது கொடுத்தோம்னா அது வந்து பிளாக்ல மட்டும் தான் இருக்கும். பிளாக்குக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்க்கணும். ஆனா இதுல வந்து வேர்ல மட்டும் பிளாக் ஸ்கோப்ங்கிறது வந்து கிடையாது. பெருசா இருக்காது அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. சரி, இவர் அபிராமி அவர் என்ன கேட்கிறாருன்றது புரியுதா இல்ல? புரியுது சார். அதாவது இப்போ இது குளோபல் ஆக்சஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. அதானே கரெக்ட் சொன்னீங்க? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதே இது லெட் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது. ஆ, அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். கட்டாயமா போகும். ஓகே சார். சரி, நான் இப்போ மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இது வரைக்கும் இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுறேன். சரி, இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா லெட்டையும் கான்ஸ்டையும் பார்க்க போறோம். சரியா? இப்போ மை லெட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். சரியா? இதை இங்க கால் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல இதோட டெஃபினிஷனை கொடுத்துருவோம். ஃபங்க்ஷன் மை லெட் ஃபங்க்ஷன். ஓகேயா? சரி, இப்போ அதே போலதான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்க லெட்னு கொடுத்துட்டேன். ஓகே, இங்க லாக் போட்டுடலாம். மை நேமா? எஸ். சரி, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். தியாகு பிரிண்ட் ஆகுது. ரைட்டு. அப்போ அதே போல பிளாக்குக்கு மாற்றுவோம். மை நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துருச்சா? எரர் சொல்லிடுச்சா? ஏங்க எரர் சொல்லுது? இது வந்து பிளாக் ஸ்கோப். இவன் அந்த பிளாக்கை தாண்டி என்ன செய்ய மாட்டான், வெளியில வர மாட்டான். புரியுதா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே, சரி.
இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இதை வச்சு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு 4 வீடு வாடகைக்கு விடுறேன். ஓகேயா? 4 வீடு வாடகைக்கு விட்டுறேன். இப்போ இந்த 4 வீட்டுக்கும் நான் என்ன பண்றேன்னா, ஒரே ஒரு பவர் சப்ளை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருந்து இந்த ஒரு பவர் சப்ளைலே எல்லா வீட்டுக்கும் என்ன பண்ணுது, கரண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்கிற கரண்டை இங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மீன்ஸ் எப்படின்னா, இந்த ஒரு பவர் சப்ளை ஒரு சப்ளைலேயே இந்த 4 வீட்டுக்கு என்ன பண்ணுது, பவர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும்னா, இந்த 4 வீட்டில் இருக்கிறவங்களும் கரண்ட் பில் கட்டணும்னா மொத்தமாக 4 வீட்டுக்கு வர்ற கரண்ட் பில்லையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் கட்ட முடியும். கரெக்டா நான் சொல்றது? இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம், நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறதுனால. நான் சொல்றது புரியுதா இந்த கான்செப்ட்? புரிஞ்சு. ஆனா இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி பவர் சப்ளை இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்படி தனித்தனியா கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த வீட்டுக்கான பவர் சப்ளை தனியா இருக்கும். அப்போ இந்த வீட்டுல என்ன யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன, அவங்களுக்கான கரண்ட்ல மட்டும் தான் அவங்க கட்டுவாங்க. இவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கானதை இங்க எடுத்துக்க முடியாது. கரெக்டா? அதாவது இந்த வீட்டுல இருக்கிற கரண்ட் இங்க வராது, சரிதானே? இங்க இருக்கிறது இங்க வராது, இங்க இருக்கிறது இங்க வராது, இங்க இருக்கிறது இங்க போகாது, இங்க இருக்கிறது இங்க போகாது, இங்க இருக்கிறது எங்கேயுமே போகாது. அவங்களே தனித்தனியா இருக்கும். இங்க இருக்கிற கரண்ட்டை நான் இங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு பவர் சப்ளைனா இந்த வீட்டுக்கு நான் சப்ளை கொடுத்து இங்க இருந்து இங்க எடுத்துக்கலாம், இந்த வீட்டுல இருந்து இங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், இந்த வீட்டுல இருந்து இங்க கனெக்ஷன். புரியுதா? இது இந்த மாதிரி செப்பரேட்டா பவர் சப்ளை கொடுக்கறது பேரு பிளாக் ஸ்கோப். இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை கொடுக்கறது ஃபங்க்ஷன் ஸ்கோப். இந்த கான்செப்ட் புரியுதா அல்லது இன்னும் கன்ஃபியூஷன் ஆக்கி விட்டுட்டேனா? புரிஞ்சுப்போ. ஓகே அபிராமி, உங்களுக்கு? புரிஞ்சுது சார். ஓகே சூப்பர். அப்போ இந்த மாதிரி உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது, ரைட்டா? அப்போ ஒருவேளை இந்த தியாகுன்றத இங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா, இங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா, மை நேம், சரியா? இங்க தியாகுன்றதுக்கு பதிலா அபிராமின்னு மாத்திக்கணும். ரெண்டுமே அபிராமியா இருக்கு. ஓகே சரி. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு இடத்துலயுமே அபிராமி தான் வந்திருக்கு. ஏன் அபிராமின்னு வந்திருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதால தியாகுவை ரீட் பண்ண முடியல, அது குளோபலா இருக்கிறதுனால குளோபல் ஆக்சஸ் எடுத்துக்கும். கரெக்ட். இதே இது நான் இந்த கன்சோல் லாக் எடுத்து இப்படி உள்ள போட்டுட்டேன்னா, சேவ் கொடுத்துடுறேன் தியாகு, ஏன்னா ஃபங்க்ஷன் தானே ஃபர்ஸ்ட் கால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த கன்சோல் லாக். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் நடந்து இந்த பிளாக்குக்குள்ள போயிட்டு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கோடுக்கே வரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் தியாகு பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த மை நேமுக்கு அபிராமின் பிரிண்ட் ஆகிருக்கு, அடுத்தமா இந்த மை நேமுக்கு அபிராமின் பிரிண்ட் ஆகி.
புரிஞ்சுக்க முடியுதா? முடியுது சார். ஓகே ப்ரோ. ஓகே. அப்போ இதுதான் பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக்கை தாண்டி உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? வெளியே ரெஃபரன்ஸ் வரும். கரெக்ட். ரெஃபரன்ஸ் டிஃபைன் அன்டிஃபைன்டு நாட் டிஃபைன்ட். அப்படி ஒரு வேரியபிளே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்றத சொல்லி வேருக்கு தான் ரெஃபரன்ஸ் எரர் வரும். சரி, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது உங்களுக்கு எப்படி இதை புரிஞ்சுக்க முடியுதா? அன்டிஃபைன்டு இப்படி ஒரு வேரியபிளே நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி எரர் இருந்துச்சு. புரியுதா? புரியுது. ஓகே. அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ் லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும். நீங்கள் இந்த லெட்டை குளோபலாகவும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு என்டையர் கோடு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அபிராமி, இப்போ அவர் சொன்ன விஷயம் புரியுதா? நீங்கள் யூடியூப்பில் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, பிளாக் ஸ்கோப்னா என்ன, டிஃப்ரென்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ். அப்போ இதே கான்செப்ட் லெட்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே கான்செப்டில் தான் யார் ஒர்க் ஆகுறா அப்படின்னா கான்ஸ்டும் ஒர்க் ஆகுறான். வேற பிளாக் ஸ்கோப் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரே டிஃப்ரென்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தான் லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸ்கோப் எல்லாம் சேம் தான். சரியா? அப்போ வேறல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்கோப் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளாக்குக்குள்ள கொடுத்துட்டு எடுத்துக்கிறது வந்துட்டு அதுவும் பக்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லெட்டு கான்ஸ்டன்றதை எடுத்துகிட்டு வந்தது. சரி, அப்போ நான் இன்னைக்கு வந்ததில் நானும் ஃபுல்லாக கவர் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின்லாம் கேட்டீங்க நல்லா. அது கேட்டதுனால நமக்கு நல்லா டைம் போணுச்சு. நல்லா நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு தெரியல. சரி, அப்போ என்கிட்ட இன்னும் ஹோஸ்டிங்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரீஅசைன்மெண்ட் அண்ட் ரீடிக்ளரேஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இந்த லெட்டு கான்ஸ்ட் ரெண்டுமே பிளாக் ஸ்கோப். இது ரெண்டுமே சேம் தான். நீங்க கான்ஸ்ட் இந்த லெட்டு போட்ட இடத்துல இங்க கான்ஸ்டை போட்டுக்கலாம். கான்ஸ்டை போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ரீடிக்ளர் மட்டும் பண்ண முடியாது. அதை தவிர்த்து இந்த மாதிரி உங்களால் டிஃப்ரென்ஸை கான்ஸ்ட்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை ஒருவேளை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நாளை சொல்லுங்க, கான்ஸ்டையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிற ஆப்ஜெக்டோ அரேஸையோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்டை இக்னோர் பண்ணிடுங்க. சரியா? இதை பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ஹோஸ்டிங்ன்றத நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். மற்றபடி எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடுவோம். எனக்கு எதாவது கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே சார், இதுல ஆப்ஜெக்ட்ஸ் வரும் ஆனா கிளாஸஸ் வராதா?